வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தவர். இவருடைய தாய்மொழி வங்காளம். இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. 1984ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இவருடைய பிறந்த நாளினை தேசிய இளைஞர் நாளாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து 1985இல் ஜனவரி 12ஆம் தேதி முதலாக கொண்டாடப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ராமகிருஷ்ணரின் மறைவுக்கு பின் அவரது முக்கிய சீடரான விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா ராமகிருஷ்ணரின் கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்பினார். 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டு என் சகோதர சகோதரிகளே என தனது முதல் உரையின் மூலம் இந்திய பண்பாட்டின் சிறப்பையும் இந்து சமயத்தின் மேன்மையும் உலகறியச் செய்தார். ராமகிருஷ்ண இயக்கத்தின் நோக்கங்கள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தும் சமய மற்றும் மனிதாபிமானம் அடிப்படையில் அமைந்தன. மக்கள் பணியை கடவுள் பணி என்று கூறி தொண்டாற்றினார். ராமகிருஷ்ண இயக்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், தொழிற்கல்வி மையங்களை நிறுவி கல்வி வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு வருகிறது. மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தது ராமகிருஷ்ண மிஷன் இயக்கம். இதன் விளைவாக தொன்று தொட்டு மண்ணெண்ணெய் பயன்படுத்தி வந்த மக்களுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார குழுவின் தலைமை இயக்குனர் ஃபெடரிகோ மேயர் 1993ஆம் ஆண்டில் சொற்பொழிவாற்றும் பொழுது 1897ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராமகிருஷ்ண இயக்கத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் 1945இல் ஏற்படுத்தப்பட்ட யுனெஸ்கோவின் அமைப்பை போன்றே இருப்பதால் தான் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.